சிறுகடிக்கு ஆசை சிறு நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. இதே இருந்துட்டு அண்ணாமலை காசு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. நீங்களாம் எனக்காக யாரும் காசு கொடுக்க தேவையில்ல, என்னால் யாரும் கடங்காரனாக தேவையில்ல, நானே கடத்தை அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனவங்க பார்த்தீங்களன்னா மனோஜ் கிட்ட ஃபஸ்ட்டு காசு கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் இருந்துக்கிட்டு என்கிட்ட காசு அவ்வளோ இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணியை கேட்குறாங்க. ரோகிணியுமே வந்து என்கிட்ட எதுவும் இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு சரி உங்கள் அப்பாவுக்கான கேளு, இல்லைனா மலேசியாவுக்கு டிக்கெட் போடு, நம்ம போயிட்டு உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அப்படியே காசு கேட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னது அப்பா கிட்டயா? அத்தை உடனே எல்லாம் போய் பார்க்க முடியாது, அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி பேசி மழுப்புறாங்க. இதை கேட்ட வித்யா வந்துட்டு சரி வேறு என்ன வழி இருக்குது ரோஹிணி, நீயே தானே ரெடி பண்ணு எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி வேறு வழி இல்லாத ஒத்துறாங்க. ஒத்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா மனோஜ் நீயே தானே எனக்கு ரெடி பண்ணி கொடு, நான் எதனா பார்த்து அத்தைக்கு கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நான் அதுக்கு தான் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டேன், நீயும் அப்படியே சொல்ல வேண்டியதானே, உன்னை யார் தரேன்னு சொல்லி ஒத்துக்க சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறான் மனோஜ். அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு சரி நானே ஏதோ ஒன்று பண்ணுறேன், என் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறேன், பத்தலைன்னா என் தாலி செயின் எதுவும் வச்சு அடகு கொடுத்துட்றேன், நீ எப்படியானா பொறுமையாக மீட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே வந்து வெளியே வந்துட்டு காசு ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பண்ணி 3 லட்சத்தை வித்யா கிட்ட கொடுத்துட்றாங்க. மீதி 2 லட்சத்தை வந்து பார்வதி ஆண்டி வீட்டில் எப்படின்னு வச்சிடலாம், அப்போ தான் வந்து கேஸ் ஆகாமல் இருக்கும். அந்த காசு வைக்கலன்னா ஒருவேளை போலீஸ்க்கு இது போயிட்டு நான் தான் மாட்டுவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு பார்வதி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு சரி நான் கொஞ்சம் ட்ரஸ்ட்டாக இருக்குது, நான் மேலே போய் காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனீங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற நேரம் பார்த்து பீரோவில் காசை வச்சுட்டு யாருக்கும் தெரியாது வெளியே வந்துடுறாங்க ரோகிணி. வெளியே வந்து பார்த்துட்டிங்கன்னா டீ குடிச்சிட்டு சரி அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.